கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த பரிசுத்த நாளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செலுத்து, ஆனந்த சித்தத்தோடு அவருடைய புகழை பாடுங்கள். இந்த ஆண்டவர் உண்டு பண்ணின நாள், மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் 5வது சங்கீதம். அதில் 2 வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். நம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அருமையான சங்கீதக்காரன் சொன்ன 2 காரியத்தை நம்ம அதில் பார்க்கிறோம். ஆண்டவரை நம்புகிறவர்கள் அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள், அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு அருமையான ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறார். அவரை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்கள். ஆண்டவர் நம்புகிறவர்கள் துக்க முகத்தோடு இருப்பதில்லை. அவங்க கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறார்கள். அப்படி சந்தோஷம் நிறைவாக இருக்கும். அவங்க எப்பவும் கம்பீர சத்தமாய் கர்த்தரை பாடுவார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று அந்த நாவு சொல்லிக்கொண்டே இருக்கும். அவர்கள் அவரை அதிகமாய் துதிப்பார்கள். அவர்களை அவர் காப்பாற்றுகிறார். அவர் என்ன செய்கிறாராம்? காப்பாற்றுகிறார்கள். 2வது என்னன்னு கேட்டால், அவர் நாமத்தை நேசிக்கிறவர்கள். அவருடைய நாமம் பலத்த துருகம். இந்த உலகத்தில் நீங்களும் நாளும் பயன்படுத்துவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு சாவி உண்டு. என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய நாமம். கர்த்தர் நாமத்தினாலேயே நாம் எல்லாவற்றையும் செய்கிறோம். அவருடைய நாமத்தினாலேயே எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அவருடைய நாமத்தினாலேயே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அவருடைய நாமத்தினாலேயே தேவன் நமக்கு எல்லாவற்றையும் அருளி செய்கிறார். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அவங்க எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா, களி கூறுவார்களாம். மகிழ்ந்து களி கூறுவார்கள். அவங்களுக்குள்ள எப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு கொண்டாட்டம் இருக்கும். நாமத்தை அறிந்தவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள். அந்த நாமத்தை நம்புகிறவர்கள் அவரை எப்பவும் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அதனால் ஆண்டவரை நம்புகிறவர்கள், நாமத்தை நேசிக்கிறவர்கள் எப்பொழுதும் தேவனால் காப்பாற்றப்படுவது மாத்திரமல்ல, கர்த்தருக்குள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டிய சந்தோஷத்தை பெற்று எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அதுக்கு பின்னால் வரக்கூடிய ஆசீர்வாதம் என்னென்னா, அவர்களுக்கு பெயர் கொடுக்கிறாரு. நீ நீதிமானை ஆசீர்வதிக்கிறீர். அவனுக்கு ஒரு பெயர் கொடுக்குறாங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள், அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுது. அவர்கள் நீதிமான்கள். அவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். அது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. அதனால் அந்த ஜனங்களை, அந்த நீதிமானை அவர் என்ன செய்வாராம்? மூடிக்கொள்வாராம். எந்த ஒன்று தொடாதபடிக்கு கர்த்தர் அவர்களை காத்துக்கொள்வார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நீங்களும் நானும் தேவனால் நீதிமானாக்கப்பட்டவர்கள். நீங்கள் நானும் கர்த்தர் நம்புகிறவர்கள். நீங்கள் நானும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள். அதனால் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். கர்த்தரை பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. கர்த்தர் கொடுக்குற சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருடைய அடைக்கலம் நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்வாராக. ஆமேன்.